ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் ப்ரோமோ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா பணப்பெட்டி எடுக்கிற விஷயங்களை காமிச்சிருக்காங்க. 3வது பணப்பெட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது பணப்பெட்டியா? அப்போ அதுக்கு முன்னாடி 2 பணப்பெட்டி முடிஞ்சிருக்கு, ரைட்? அதில் ஒன்று தான் வந்து விஷால், இன்னொன்று அதுதான் ஒரு வேளை சௌந்தர்யாவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட் வருது. இப்போ என்ன கொடுமைனா, இதை 3வது பணப்பெட்டின்ற விஷயங்கள்லாம் ரோவில் படிக்கிறது வந்து நம்மளுடைய தர்ஷிகா. 2 லட்சம், அதே 45 மீட்டர் 25 செகண்ட். நேற்று ரயான் போனார்லையே அந்த விஷயங்கள். ஆனால் நேற்று ரயான் வந்து 17 செகண்டில் முடிச்சார்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. 17னா மீதி 7 செகண்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, ஜாக்லினும் பவித்ரா வராங்க. ஜாக்லின் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கணும், இப்போ முத்துவும் ரயான் வரும்போது இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்போ பிக் பாஸ் வந்து முத்து போட்டுன்னு சொன்னார். இப்போ ஜாக்லினும் பவித்ரா இருக்கும்போது ஜாக்லின் தான் போகணும்னு நாங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் அங்கே என்ன ஆகுது, 2 பேரும் கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ பவித்ரா என்ன சொல்கிறாங்க, ஜாக்லினை நான் சும்மா இல்லாமல் நான் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன் ஜாக் அப்படின்னோடனே சரி நீ போன்றாங்க இவங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்க, நீ நம்பி வந்துடுவேன், உன்னை நான் கொடுத்துருக்கேன், நீ வந்துருன்ற மாதிரி சப்போர்ட்டிலாம் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா ஜாக்லின் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்க ஓடுறாங்க, அந்த பணப்பட்டு எடுக்கிறாங்க. வந்தாங்களா இல்லையான்றதான் இந்த ப்ரோமோ. ஆனால் வந்துட்டாங்கன்றதான் இங்கே நிதர்சனமான உண்மை. ஆனால் ஜாக்லினும் பவித்ராவும் அங்கே வந்தப்போ ஜாக்லின் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அப்போ பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்கணும், ஜாக்லின் போகணும்னு சொல்லியிருக்கணும். அந்த மாதிரி போயிருந்தால் மேபி ஜாக்லின் அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அப்படி தான் இங்கே நிதர்சனமான உண்மை. ஆனால் என்ன ஆகிடுது, ஆல்ரெடி அப்போ போயிருக்காங்க பொழுது பவித்ரா போயிட்டாங்க. இப்போ கடைசியில் வந்துட்டு நம்ம ஜாக்லினுக்கு தான் வந்துட்டு 4வது பணப்பெட்டி வச்சுருப்பாங்க போல இருக்குது. அதில் வேறு வழியே இல்லாமல் நிர்பந்தப்பட்டிருப்பாங்க. நிர்பந்தம் மீன்ஸ் யாரும் இவங்களை வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்களுக்குள்ள ஐயோ எல்லோரும் போயிட்டாங்களே, இப்போ நானும் போய் ஆகணுமேன்ற ஒரு நிர்பந்தத்தில் போயிருக்காங்க, மாட்டியிருக்காங்க. ஆனால் இதில் அதே 2 லட்சம் கிடையாது, இது கண்டிப்பாக 4 லட்சம் போது அதுக்கு டைமிங் வேறு எது மாதிரி வந்திருக்கும். சம்திங் ஹேப்பன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் பவித்ரா அந்த மெட்ராஸ் படத்தில் இருக்கிற செவுறு மாதிரி ஒருத்தரையாக காவான்றாங்க. அந்த டால் டாஸ்க்கே வந்துட்டு விஜய் சேதுபதி கேட்டுப்பார், அது எப்படிமா நீங்கள் ஒருத்தர் 6 பேர் அவுட் பண்ணிங்கன்னு தெரியலங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க டேஞ்சர் ஜோனில் இருக்கும் போதெல்லாம் ராணவ் போனார், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தீபக் போனார், அதுக்கப்புறம் மஞ்சரி போகிறாங்க, அருண் பிரசாத் போகிறாரு. இப்போ வந்துட்டு நம்ம ஜாக்லினும் இவங்களால தான் இப்போ போகிறாங்க. இது வந்துட்டு இவங்க பிளான் பண்ணல, இது எல்லாமே இவங்களும் பிளான் பண்ணல. பவித்ரா ஜனனி பிளான் பண்ணாங்க கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் அந்த மெட்ராஸ் பட செவூரில் அது வந்து காவாங்க, அது அந்த செவூர் பக்கம் போகிறவங்களாம் காவாங்க. அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு வாட்டி விஜய் டிவிலேயே வந்து சூப்பர் சிங்கரில் காமிச்சிருந்தாங்க. பிரியங்கா பக்கத்தில் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களும் டேஞ்சர் ஜோனில் போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குது பவித்ராவோட விஷயங்கள். பவித்ரா கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அடுத்தது எடுத்துக்கூடாதா? சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.